இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இது யார் சொல்கிறாங்கன்னா யோவான் ஞானஸ்நானன்னு சொல்கிறார். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். கர்த்தர் மேலே அவருக்கு அவ்வளோ ஒரு வாஞ்சை, அவருக்கு மேலே அவ்வளோ ஒரு தாகம். அவருக்காகவே இந்த உலகத்தில் நான் அனுப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நான் உலகத்துக்கு அனுப்பப்பட்டதே அவருக்காகத்தான் அப்படின்னு சொல்லி அவர் சாட்சியாக வாழ்ந்தார். கண்டிஷனாக அவர் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்தின் சத்தம் என்று அழைக்கப்படுகிற அந்த யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அப்படி. அவர் பெருகணும், நான் சிறுகணும். அவர் அவருடைய ராஜ்யம் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். இந்த மாதிரியான எண்ணங்கள் ஒவ்வொருவருக்கும் இருந்துன்னா ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஆனால் நான் பெரும்பாலானோர் எப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு அது வேணும், இது வேணும், நான் இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், எனக்கு பங்களா வேணும், கார் வேணும், ஊழியம் என்னை அப்படி விரியணும், இப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம்ல. ஆனால் அவர் சொல்கிறாரு, அவர் பெருகணும், அவருடைய ஊழியம் பெருகணும், அவருடைய வார்த்தை பெருகணும், அவருடைய சித்தம் பெருகணும், அவர் பெருகணும், நான் சிறுகணும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி தான் அவர் என்ன செஞ்சார், தன்னுடைய வாழ்நாளில் அவர் சிறுக பண்ணிவிட்டார், கொலையுண்ணப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவருக்காக வாழ்ந்தவர் என்ன சார் கொலை செய்யப்பட்டார். கண்டிஷனாக அவர் எதனாலும் பேசுகிறதுனால கொலை செய்யப்பட்டார் ராஜாவால், ஏரோது ராஜாவால். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வ மனிதன் தான் யோவான் ஸ்நானகன். அவர் சொல்வது போல் நம்மளால் சொல்ல முடியுமா? அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும், நான் சிறுகணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் உயர்த்துவார். அவர் பெருகணும், அவருடைய ஊழியம் பெருகணும், அவருடைய ஆத்மாக்கள் பெருகணும், அவருக்காக நான் வாழணும் அப்படின்னு சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறவங்க நிச்சயமாகவே அந்த ஊழியத்தில் சிறந்து விளங்க முடியும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். யாரெல்லாம் அவர் தன்னை தாழ்த்துறாங்களோ அவங்க உயர்த்தப்படுவாங்க. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். இது தாழ்மையான ஒரு வார்த்தை. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இந்த வார்த்தையை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லும்போது, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் விரிவடையணும், உம்முடைய மக்கள் அதிகமாகணும், விரிவடையணும், உம்முடைய ஊழியம் கட்டப்படணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமாகவே தேவன் அதை ஆசீர்வதித்து நம்ம என்ன சார் நாம் கேட்கறதுனால நம்மையும் பெருக பண்ணுவார். அவர் நம்மை பெருக பண்ணி அவர் சந்தோஷப்படுகிற தேவன். ஆபிரகாமை பெருக பண்ணினார், நம்மையும் பெருக பண்ணுவார். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேணும் என்று சொல்லி அந்த வார்த்தையை நாமும் சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் விரிவடையட்டும் அப்படின்னு சொல்லுவோம். ஜெபிக்க கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்முடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பார், ஆத்துமாக்களையும் திரளாக கொண்டு வருவார். ஆமேன்.